அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ தமிழ் புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோ. இப்போது வருகிற 14/4/2024 அன்று புத்தாண்டு பிறக்கிறது. தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம். குரோதி அது பேர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி இருக்கும். குரோதி வருடம் அப்படின்னாலே கொஞ்சம் அந்தளவுக்கு சுமாராக இருக்கும் இந்த வருடம் அப்படின்னு. என்னங்க வருட ஆரம்பத்துலேயே அப்படி சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாங்க, அந்த பலன்களை சரியாக தெரிஞ்சிட்டிங்கன்னா நிதானமாக செயல்படுவீங்க. அது சுமாராக இருக்கும், கெடுதலாக இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த ஆண்டுக்கு அந்த ஸ்லோகம் வர்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதனால தான் தமிழ் மொழியை தெய்வீக மொழி அப்படிம்பாங்க. அதற்கேற்றபடி தான் அந்த 38வது வருடம். இது 60 வருடம் அந்த தமிழ் வருடங்களில் 38வது வருடமாக குரோதி வருடம் வருகிறது. அது பேர்லேயே தெரியும். குரோதம் அப்படின்னாலே கோபம், வேகம், மறைமுக இது. விரோதம்னாக்க நேரடியாக பகைப்பாங்க, நேரடியாக தெரியும். குரோதம்னா அப்படி தெரியாது, மறைமுகமாக கடும் பகையாக என்ன நடக்குதுன்னு தெரியாதபடி நடக்கிற மாதிரி இப்படிலாம் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்கலாம். ஸோ இந்த வருடம் அதனால தான் நான் சுமாராக இருக்குன்ட்டுருக்கேன். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது தாங்க ஜோதிடத்தோட ப்ளஸ்ஸு. நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி சுமாராக இருக்குது? குரோதி வருடம்னா குரோதமாக மக்கள் வித்தியாசமாக இருப்பாங்க. எல்லா பலன்கள்லாம் பார்த்திங்கன்னா திருட்டு, களவு, திருடர்கள், கலகம், திருடர்கள் மக்களை தாக்குறது, இப்படி அப்படின்னு பலன்களை பார்த்திங்கன்னா நெகட்டிவாக. மழை குறையும், விளைச்சல் பாதிக்கும், உற்பத்தி குறையும், போர் மூலம், இப்படி அப்படின்னு பல பூகம்பங்கள், இந்த இயற்கை பேரிடர் வரும். இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும், இந்த நெகட்டிவிட்டிலாம். குரோதம்னா நம்மளுக்கு மறைமுகமாக பல கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் நம்ம. அது மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்லோகத்தை ஒவ்வொரு தமிழ் வருடத்திற்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனால் டைம் ஆகும். ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த ஆண்டுக்கு ராஜாவாக எந்த கோள், நவகிரகத்தில் எந்த கோள் வருது அப்படின்னாக்க செவ்வாய் வருது. செவ்வாய்னாலே வேகம், கோபம், ஓடுமுட்டி, டென்ஷன் அப்படின்னு. அது புத்திக்குரிய கோள் இல்லை. வேகம், கோபம் வந்தாலே புத்தி கெட்டு போயிடும். ஸோ இப்போ ராஜாவாக செவ்வாய் வர்றப்ப தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரனா பெரிய ஆள் ஆகிடுவான். அதிரடியாக, மோடுமுட்டித்தனமாக, கண்ணாப்நாட்டு வித்தியாசமாக, ஒரு மனிதர்கள் மாதிரி பிஹேவ் பண்ணாமல் மிருகங்கள் போல் பிஹேவ் பண்ணுற தன்மை. ஏன்னா வேகம், கோபத்தில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் பேசுகிறது, செய்கிறது, அடிக்கிறது, வம்பு வழக்கு எல்லாமே மனித இயல்புகளுக்கு விலகிறப்ப தான், இந்த மிருகத்தன்மைக்கு போகிறப்ப தான் ஏற்படும். இப்போ ராஜாவாக இந்த செவ்வாய் வர்றது ஒரு நெகட்டிவ். ஏன்னா ராஜாங்கிறவர் சமநிலையில் இருக்கணும். அவரே சமநிலையில் இல்லாமல் வேகம், கோபத்தில், ஒரு பதட்டத்தில் இருக்காருன்னா என்ன ஆகும்? பாசிட்டிவ்னு அந்த செவ்வாய்க்கு நான் சொல்லுவேன் ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக, உடல் வலிமை, மன வலிமை, அந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மற்றவங்க மேலே திணிக்கிறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸு, பிரச்சனையை ஏற்படுத்துறது, இப்படி பண்ணுவாங்க. சரி, இந்த ராஜாவுக்கு சப்போர்ட் யார் அப்படின்னா மந்திரி. இந்த மந்திரியாக எந்த கோள் வருதுன்னா, இந்த செவ்வாய்க்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக உள்ள ஒரு கோள் சனி பகவான் வருகிறார். செவ்வாய் அப்படி ஒரு ஜுவாலை போல் எரியக்கூடிய நெருப்பு அப்படின்னா, சனி பகவான் அப்படி ஒரு ஐஸ் கட்டி போல் குளிர்ச்சி. தண்ணின்னா குளிர்ச்சி, ஐஸ் கட்டி போல் அப்படி ஒரு குளிர்ச்சி. அது ஜுவாலை போல் எரியக்கூடிய நெருப்பு, இது ஐஸ் கட்டி. இந்த ரெண்டு சேர்றப்ப என்ன ஆகும்? ஒரு கொதிநிலையில் தான் இருப்பாங்க. ஒரு இப்போ ஜாதகருக்கே இன்டர்னல் எக்ஸ்டர்னல் செவ்வாய் சனி வந்துச்சு அவருக்கு அப்படின்னாலே அவர் ஒரு சமநிலையற்ற தன்மையில் தான் இருப்பார். செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது, பேசிட்டு ஃபீல் பண்ணுறதுங்கிறது வாடிக்கையாக இருக்கும். வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவார். பேசியும் இழப்பை சந்திக்கிறது, பேசாமல் இருந்தும் இழப்பை சந்திக்கிறதுலாம் வரும். அது என்ன சார் போட்டு குழப்புறீங்க அப்படின்னா, இப்போ வேகம், கோபம் உள்ள ஆள்லாம் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க.
இப்போ இவன் கத்த போகிறான், டென்ஷன் ஆக போகுது, பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு இருந்துருவாப்புல. அதே டயத்தில் சாதாரண விஷயத்துக்கு ஓவராக கூத்தாடி அந்த இடத்தையே ஸ்பாயில் பண்ணிடுறது, அவங்கள எதிராளிகளை மற்றவர்களை ரொம்ப காயப்படுத்திடுவது அப்படிங்கிற ஒரு தன்மை வரும். ஸோ இந்த செவ்வாய் சனி அப்படி இருக்குது. அதுதான் பிரச்சனை இந்த ஆண்டு. அதனால தான் நெகட்டிவ். கண்ணு மட்டும் தெரியாமல் செவ்வாய்னாலே அறியாமை, செவ்வாய்னா வேகம் கோபம், சனி பகவான்னா அறியாமை. வேகம் கோபம் அறியாமை கலந்து இருக்க போகுது. இவங்க 2 பேரோட 3ஆவதா சேனாதிபதியாக யார் வரார்னா அசுரகுரு, தட் இஸ் சுக்கிரன். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும். சுக்கிரன்னாலே அழகு, கவர்ச்சி, அந்த தன்மை வரும். ஸோ அது சம்மந்தமாகவும் யோசிக்கங்க. மூடுமுட்டி, டென்ஷன், பிரச்சனை, அறியாமை எல்லாம் கலக்கிறப்ப இதில் அழகு, கவர்ச்சி விழுந்தாக்க என்ன ஆகும், என்ன நடக்கும், இதெல்லாம் பார்த்துக்கங்க. ஸோ இப்போ ராஜாவாக செவ்வாய், மந்திரியாக சனி பகவான், சேனாதிபதியாக சுக்கிரன் வருவதால் தான் நான் சொன்ன அந்த நெகட்டிவிட்டிலாம் வரும். இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த வேகம் கோவத்தை கட்டுப்படுத்தணுன்னாக்கா அந்த அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் ஜெப தியானம் பண்ணிக்கணும். இப்போ தான் சமநிலையில் இருக்க முடியும். வேகப்படுறீங்க, கோவப்படுறீங்கனாலும் ஒரு விழிப்புணர்வோடு இருப்பீங்க. மற்றவர்களும் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறவங்க ஒரு 10 to 15 minutes ஒன்றும் செய்யாமல் அமைதியாக இந்த ஜெப தியானம் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு சிரமங்கள், நெகட்டிவை, அதாவது கெட்டதை, தீமையை சந்திக்காமல் தப்பிக்கலாம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை நம்ம பார்ப்போம். முதல்ல மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரோதி வருடம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அவங்களுக்கு நான் ஒரு சதவீதத்தில் சொல்லிட்டா நீங்கள் ஒரு அனுமானம் பண்ணிக்கலாம். அண்டு ஜெப தியானம்லாம் பண்ணுறப்ப அந்த கான்ஃபிடென்ட்டும் வரும். இப்போ மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு ஒரு 80% நன்மைகளை அவங்களால அனுபவிக்க முடியும். ஏன் அதை சொல்கிறேன்? 80% நன்மைகள் அப்படின்னா அந்த ராஜாவாக செவ்வாய் வர்றது அண்டு சனி பகவான் மந்திரியாக வருவது. ஸோ இரண்டுமே இப்போ சனி பகவான் பக்கவாக இருக்கார் 11ஆம் இடத்துல. அண்டு செவ்வாய் உங்களுக்கு லக்னாதிபதியாக அண்டு பார்ட்னருக்கு உரியவராக வருகிறார் 1-8 குடையவனா. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் வேகம் கோவத்தை கொஞ்சம் ப்ராப்பராக ஒரு கண்ட்ரோலாக வெளிப்படுத்தினீங்கனாலே 80% நன்மைகளை அனுபவிக்க முடியும். குரு பகவானும் 15-16 நாட்களில் அந்த 2ஆம் இடம் போய் அவரும் நன்மை செய்கிற பொசிஷனுக்கு போயிடுறார். அண்டு ராகு கேதுவும் பார்த்திங்கன்னா கேது 6ஆம் இடத்துலேருந்து சற்று குழப்பம் தடுமாற்றம் இருந்தாலும் அப்படி ஒரு இமாலய வெற்றி அண்டு திருப்தியை கொடுக்கும். அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு வருட பலன்கள் சொல்கிறோன்னா பெரிய கோள்களுடைய அந்த தன்மையை வைத்துட்டு தான் நம்ம அந்த நன்மைகளை சொல்ல முடியும். 80% ஏன் சொல்கிறேன்னா இப்போ சனி பகவான் 11ஆம் இடத்துலேருந்து பெரிய அளவுக்கு நன்மைகளை லாபத்தை கொடுப்பார். நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி பேராசையோடு செயல்படக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கணும். இப்போ சனி பகவான் ஓகேவாக இருக்கிறார். அடுத்து ஒரு 15-16 நாட்கள்லேயே ஏன்னா மே 1ஆம் தேதி அந்த குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆவார் 2ஆம் இடத்துக்கு. அவரும் ஓகேவாகிறார், நன்மை செய்கிற பொசிஷனுக்கு வந்துடுறார். ராகு கேது முக்கியமான கோள்கள் சனி, குரு, ராகு, கேது எல்லாமே நன்மை செய்கிற பொசிஷனில் இருக்கிறதால 80% கொடுத்துட்றேன். ஆனால் பொது பலன்களில் நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் நெகட்டிவாக நடக்கணும். நீங்களே மோடு முட்டி ஜாக்கிரதை. ஏன்னா செவ்வாய் அதுக்கு அதிபதியாக வர்றப்ப ஒரு சமநிலையில் இருக்கணும். ராஜ யோகம் அப்படின்னாலே பணக்காரன், ஏழை, நல்லவன், கெட்டவன் எல்லாரையுமே ஒரு சமநிலையில் பார்க்கணும். நீங்களாக ப்ரிஜுடியூஸாக முடிவு பண்ணக்கூடாது. அதுதான் ராஜாவோட தன்மை. வேண்டப்பட்டவன், வேண்டப்படாதவன் இது யாரும் கிடையாது. எல்லோரையும் சமநிலையில் பார்க்குறது அதுதான் ராஜாவுக்குரியது. அது மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். உங்களுடைய இயல்பான இந்த வேகம், கோவம், செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது, பேசிட்டு ஃபீல் பண்ணுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த குரோதி வருடம் பொது பலன்களாக திருட்டு, களவு, அடிதடி பிரச்சனைகள், நெகட்டிவானது எதுவும் உங்களை பெருசாக தாக்காது. இல்லாட்டி நீங்கள்
பேராசையோடு செயல்படுறீங்க, மறைமுகமான கெட்ட விஷயங்களில் ஈடுபடுறீங்க. ஏன்னா செவ்வாய் சூழலுக்கு ஏற்றபடி மாறும், பங்குதாரர்களுக்கு ஏற்றபடி மாறும். அப்படிலாம் செயல்பட்டிங்கன்னா இந்த வருடம் ரொம்ப மோசமாக போகும். 80%ங்கிறது நம்ம சமநிலையில் நடந்துக்கிறப்ப 80% நன்மைகளை சந்திக்கலாம். ஒரு 20% தான் தீமைகள் வரும். இதே நீங்கள் செவ்வாய்ங்கிறதால மூளை வேலை செய்யாமல் பார்ட்னருடைய இயல்புப்படி பேராசையோட எதையும் செய்யலாம், மறைமுகமாக என்ன வேணாலும் செய்யலான்னு. ஏன்னா அந்த அந்த வருட பலன் அப்படி பண்ணும். இந்த குரோதமாக மறைமுகமாக அந்த கடும் கோபத்தோடெல்லாம் செயல்பட்டிங்கன்னா, நான் 80% நன்மைகள்னு சொன்னேன் இல்லைங்களா, அது அப்படியே 80% தீமைகளாக மாறும். ஸோ மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்கள் அதிக விழிப்புணர்வு வச்சுக்கணும். ராஜான்னா ராஜா யோகத்தில், இந்த ராஜ யோகத்தில் இருக்கணும். ராஜான்னா இந்த சமநிலையில் இருக்கணும். அப்படி ஒரு வெறுப்பு நம்ம அதை அரசியல்வாதிகளுக்கும் சொல்லுவாங்க. நம்ம ஜாதிக்காரனோ மற்ற ஜாதினோ இல்லை நம்ம கட்சிக்காரன் மற்ற கட்சிக்காரன்லாம் பார்க்கக்கூடாது. எல்லோருக்கும் ஒரு மந்திரியை இந்த ஓத்து எடுப்பாங்கல்ல, அந்த பதவி பிரமாணம் எடுக்கிறப்ப சமநிலையில் இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அதை போல் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்கள் ஒரு சமநிலையில் மனசை வச்சுட்டிங்கன்னா 80% நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும். அல்லது எப்படி நடக்கணும் முன்னாடி சொல்லியிருக்கேன், கவனம் தேவை. அடுத்து ரிஷப லக்னம் அண்டு ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரோதி வருடம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, அவங்களுக்கு எத்தனை சதவீத நன்மைகளை பார்ப்பாங்கன்னு பார்க்கலாம். ரிஷப லக்னம் அண்டு ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு 90% நன்மைகள் நடக்குங்க. ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த சேனாதிபதியாக சுக்கிரன் வருகிறார். கொஞ்சம் மெயின் ரோல் அந்த நீங்கள் வகிக்க போகிறீங்க. ஏன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது சேனாதிபதியோட ரோல் தான். அவரும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இந்த புத்தாண்டு அன்று உச்ச வீட்டில் இருக்கார், நல்ல வலிமையாக. அண்டு குரு பகவானை எடுத்துட்டிங்கன்னா நாட் ஓகேம்பாங்க. ஏன்னா ஜென்ம குருவாக வருகிறார். இருந்தாலும் அவன் கெட்டவன். ஆனால் 8-11 கூடையவனாக போயிடுறான். 11ஆம் இடம்னாலே லாபம் வரும். அப்போ சைலண்ட்டாக மறைவாக அமைதியாக இருந்தீங்கன்னா, நல்ல பங்குதாரர்களோடு இணைந்து செயல்பட்டிங்கன்னா, இந்த குரு பகவான் நாட் ஓகேன்னு சொல்ல முடியாது, ஓரளவு ஓகே ஆகிடும். நான் இந்த புத்தாண்டுக்கு, இந்த குரோதி வருடம், அந்த தமிழ் புத்தாண்டுக்கே இந்த கெட்டதெல்லாம் மேலோங்குன்னு அதில் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். அது மனசு சமநிலையில் வச்சுட்டு பெரிய அளவுக்கு மனதிற்கு ஒவ்வாத, மற்றவர்களுக்கு இல்லை சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த எண்ணங்களில் கூட வரக்கூடாது. அப்படி இருந்துட்டிங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குரு பகவான் பெருசாக கெடுக்க மாட்டார். என்ன எதிர்பாராமல் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவு ஓகேன்றலாம் குரு பகவானை. ஏன்னா 11ஆம் இடத்ததிபதி லக்னத்துக்கு வர்றப்ப லாபம் தானாக தேடி வரும். அதுதான் பெரிய ப்ளஸ்ஸு. அண்டு சுபர்கள் பார்த்திங்கன்னாக்கா இருக்கிற இடத்துல கொஞ்சோண்டு பிரச்சனை பண்ணுவாங்க. அது நெகட்டிவாக 8ஆம் இடத்ததிபதியாக அங்கே வர்றதால ஒரு பயம் குழப்பம் இருந்தாலும் பயப்படுற மாதிரி எதுவும் பெருசாக வெளியில் நடந்துடாது. உள்ளுக்குள்ளே தான் அப்படி பயம் இருந்துகிட்ருக்கோம். அதனால் குரு பகவானை பெரிதாக எடுத்துக்க வேணாம். உடம்பை ஒண்டி கொஞ்சம் பார்த்துக்கணும். பேராசையோடு செயல்பட்டு ஏமாற்றங்களை இதனா உடம்பு பாதிக்கும், மனசு பாதித்தாலே உடம்பு பாதிக்கும். கவனமாக இருக்கணும். குரு பகவான் பரவாயில்ல அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு எடுத்துக்கலாம். சனி பகவான் சூப்பராக இருக்கார் அப்படின்ட்டுக்கலாம். ஏன்னா 9-10 கூடையவன் 10ல் இருக்கிறப்ப சூப்பர். பட் பொதுவில் 3, 6, 11 இருந்தால் தான் ரொம்ப சூப்பருங்கணும். 3, 6, 10ன்னு இந்த உபஜய ஸ்தானங்களில் பாவிகள் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். சனி பகவானும் ஓகே நல்லா இருக்கார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அண்டு ராகு கேது 11ஆம் இடத்துல இந்த ராகு இருக்கிறது சூப்பருங்க. சனி பகவான் போல் வேலை செய்யக்கூடியவர். அண்டு 5ல் கேது இருந்தாலும் மனதில் குழப்பம் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த ஜப தியானம்லாம் பண்ணக்கூடிய அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள், ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக ஞான கிறுக்கன் போல் அந்த உங்களை செயல்பட வைக்க மாட்டார். இந்த கேது ஞானக்காரகனாக உங்களுக்கு செயல்பட்டு நன்மைகளை வரவழைக்கிற மாதிரி, அபரிமிதமான லாபத்தை வரவைக்கிற மாதிரி இந்த ராகு கொடுப்பார். இந்த கேதுவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அதனால தான் 90% உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட்டு
நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறது அண்டு சேனாதிபதியாக வர்றது நல்லது தான். ஆனால் ராஜா மந்திரி 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று முரணான ஆளுங்களாக இருக்காங்க பாருங்கள். அதனால் சூழல் சரி இருக்காது. அதீத விழிப்புணர்வு வேணும். பொதுவில் அனைத்து ராசி அன்புள்ளங்களும் மனசு சமநிலையில் வச்சுக்க இந்த தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அஸ்ட்ரோமைன் தெரப்பி அன்புள்ளங்கள் ஜப தியானம்னு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் தான் அதிரடியாக செயல்படக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறவங்க. அந்த சூழலுக்கு ஏற்றபடி ஒருத்தவன் திட்டா உங்களை அறியாமல் திட்டுவீங்க. அவன் ஒரு திட்டுனா 2 திட்டணும்னு. ஏன்னா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூடு வரும். சில பேர் ஓப்பனாக திட்டுவீங்க அந்த பிறப்பு ஜாதக அடிப்படையில், சில பேர் திட்ட மாட்டீங்க, என்ன செய்யணுமோ செஞ்சுருவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூழல் கெட்டது செய்கிற மாதிரியே இந்த வருட பலன்கள் இருப்பதால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துட்டு அந்த 90% நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும். இல்லாட்டி இந்த ராஜா மந்திரி ஒன்றுக்கு ஒன்று முரணான கோளாக இருக்கிறதால எது நன்மை எது தீமைலாம் தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு பதிலுக்கு பதில் என்னவோ சொல்லுவாங்க இல்லைங்க, பல்லுக்கு பல் அப்படின்னு அவங்க எதிராளி என்ன செய்கிறாங்களோ அதுபடி நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா 90% நன்மைகள்னு சொன்னது அப்படியே 90% தீமைகளாக மாறிடும். மனசில் கவனம் வச்சுக்கணும். அடுத்து மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரோதி வருடம் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள் 70% நன்மைகளை அனுபவிக்கிற மாதிரி இருக்குங்க. அவங்களுக்கு ஏன் அந்த 70% சொல்கிறேன் அப்படின்னா, இந்த குரு பகவான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு ஸ்டேஜை எடுத்துக்கணும். ஏன்னா 12ஆம் இடம் இருக்கிறது நாட் ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. கோச்சார குரு விரய குருவாக வருகிறார். விரயங்களை கொடுப்பார், பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக தான் சொல்லணும். ஆனால் உங்கள் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசிக்கு இந்த குரு பகவான் பாதகாதிபதியாக வருகிறார். பாதகங்களை செய்யக்கூடியவர். கூட்டாளிகள், சூழல், மற்றவர்கள் வழியாக தொழில் வேலை ரீதியாக நெகட்டிவ் வராது. ஆனால் அலைச்சல் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு வர்றப்ப ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு அலைஞ்சு முடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதனால் பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா கெட்டவன் கெட்டு போயிடுறான். பாதகாதிபதி மறைகிறது, பெரிய பாதகங்கள் வராது. ஆனால் ஈஸியாக கிடைக்காது, அலையணும். அதனால தான் 70% நன்மைகள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா குரு பகவான் பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும், ரொம்ப டேஞ்சர்னு சொல்ல வேண்டாம். அடுத்து சனி பகவானும் பார்த்திங்கன்னா அவர் பூர்வ பாக்கியாதிபதியாக, அதாவது 8ஆம் இடம் 9ஆம் இடம் 2 இடத்துக்கு அதிபதியாக வந்து 9ல் ஆட்சியாக இருக்கிறதால ஏதோ அப்படி இப்படி பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு, ஏன்னா அந்த குரோதி வருடத்துக்கு பொது பலன்கள் சொன்னப்பையும் எல்லாம் நெகட்டிவான பலன்களாக வருது. எல்லாமே ஒரு மாதிரி விளைச்சல் குறையும், நில இந்த அதிர்வுகள், பிரச்சனைகள் எல்லாம் நெகட்டிவாக வர்ற மாதிரியே தான் இருக்கும். குரோதம், மறைமுக கடும் எதிர்ப்புகள், கடும் கோபம் இப்படிலாம் வர மாதிரி தான் சூழல்கள் ஏற்பட்டுருக்குன்னுலாம் சொன்னப்போ நீங்கள் கொஞ்சம் பயந்தவங்க, கொஞ்சம் அந்தளவுக்கு யோசித்து செய்வீங்க. அது அந்த பூர்வ பாக்கியம் காப்பாற்றிடும். நீங்கள் அதிரடியாக செய்ய மாட்டீங்க, பயந்து ஆஃப் ஆகிடுவீங்க. முடிஞ்சால் உதவி செய்கிறது, இல்லாட்டி சைலண்ட் ஆகிடுவீங்க. பெரிய அதிரடியில் இறங்க மாட்டீங்க. ஏன்னா நல்ல புத்திசாலித்தனம் புதனுக்கு ப்ளஸ் அப்படின்னா, மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அவருக்கு புத்திசாலித்தனம் ப்ளஸ்ன்னா நெகட்டிவ் பயம். அதனால் பெரிய கெட்டதை நீங்கள் செய்ய மாட்டீங்கிறதால இந்த பூர்வ பாக்கியம் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றிடும். அதனால் சனி பகவானும் ஓகேன்னு எடுத்துக்கலாம். குருவும் பரவாயில்ல, சனி பகவானும் பரவாயில்ல. ஆட்சியாக இருக்கிறதால என்னதான் குழப்பம், பிரச்சனை, இறக்கங்கள், தடுமாற்றங்கள் வந்தாலும் இறுதி வெற்றி இருக்கும் அப்படின்னு மிதுன லக்னம் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு சொல்லிக்கலாம். அண்டு ராகு கேதுவும் 10ல் அதாவது பாவிகள் கேந்திரங்களில் இருக்கிறப்ப ஓரளவு நல்லது தான். உங்களை சும்மா இருக்க விடாமல் ஓடக்கூடிய உழைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஸோ 10ல் உள்ள ராகு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு செஞ்சால் கூட நன்மைகள் வரும். அதனால தான் உங்களுக்கு இந்த பூர்வ பாக்கியம் வெயிட் ஏறுறதால, அண்டு சேனாதிபதியாக சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி, அவர் சேனாதிபதியாக வர்றதாலையும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. வெளியில் வேகமாக பேசி ஆகும்லாம் சமாளித்து ஒரு 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 நன்மைகளை அடைய முடியுங்கிறதால தான் 70%. நல்ல ஜப தியானம்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த பயம் இருக்காது, தடுமாற்றம் இருக்காது. ஏன்னா சூழல் ஒரு மாதிரி தான் இருக்குன்ட்டேன்ல, அது பொது பலன்களே சுமாராக இருக்கிறதாலையும்
உங்களுக்கும் இந்த 3 கோள்களும் பெருசாக ரொம்ப சூப்பர் பிளேஸில் இல்லை, இருந்தாலும் ஓகேங்கிற ஸ்டேஜில் இருக்கார். அதனால தான் 70% நன்மைகள் இருக்கேன். ஜபத்தியானெல்லாம் பண்ணி ஒரு சமநிலையில் பிஹேவ் பண்ணுற தன்மை இந்த ஏன்னா பொது பலன்களில் வர மாதிரி வேகம், கோபம், ஏன்னா ராஜாவாக செவ்வாய், மந்திரியாக சனி பகவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவீங்க. பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டீங்க, இது மாதிரிலாம் வரும். இந்த பயம், குழப்பம் வரும். பேசக்கூடாத இடத்துல பேசிடுவீங்க, சிக்கல் வரும். அதுலேருந்து தப்பிக்கலாம். சமநிலையில் இல்லைன்னா அந்த 70% நன்மைகள்னு சொன்னது 70% தீமைகளாக மாறிடும். கவனம் தேவை. அடுத்து கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரோதி வருடம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, அவங்களுக்கு எத்தனை சதவீத நன்மைகளை அனுபவிப்பாங்கன்னு பார்க்க போகிறோம். கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் 60% நன்மைகளை அனுபவிக்க முடியும். ஏன் அது மாதிரி சொல்கிறேன்னா, இந்த பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றவரே ராஜாவாக வருகிறார் இந்த ஆண்டுக்கு. இருந்தாலும் அவர் செவ்வாயாக இருக்கிறதாலையும் நீங்கள் மனசுக்காரகனாக, அதனால் உணர்ச்சி கொந்தளிப்புலெல்லாம் நீங்கள் பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் நான் வந்து 60% புத்தியில் நீங்கள் கண்ட்ரோலாக இருந்தாலும் வெடுக்கும்பீங்க. அண்டு சந்திரன் தான் கடக லக்னம் அண்டு கடகராசிக்கு அதிபதியாக வருகிறார். அது பார்த்திங்கன்னா அன்பு பாசம்ங்கிறது ப்ளஸ்ஸு. நெகட்டிவ் என்னென்னா குழப்பம், முடிவெடுக்கிறதுல குழம்பிகிட்டே இருப்பீங்க. ஒன்றுமே நடக்காமல் பெருசாக சாதித்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலும், ஒன்றுமே நடக்காமல் ரொம்ப சோகமாக நீங்களே கேள்வி கேட்டுக்குவீங்க. ஏன்டா இன்றைக்கி இவ்வளோ டல்லாக இருக்குது, சோகமாக இருக்குது அப்படின்னு நீங்களே கேட்பீங்க, எதுவுமே நடக்காமல். அந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் இருக்கிறதால தான் 60% சொல்லியிருக்கேன். அண்டு குரு பகவான் 11ஆம் இடம் வர்றது சூப்பருங்க. அவர் 9ஆம் இடத்தபதி 11 6 9 கூடையவன் 11 இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு லாபங்கள் நன்மைகள் வரும். குரு பகவான் வந்து சூப்பர் ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவன் இருக்கிற ஸ்தானம் வந்து பாதக ஸ்தானம். ராஜாவாக அந்த செவ்வாய் வரார், அண்டு மந்திரியாக யார் வரா, உங்களுக்கு ரொம்ப ஆகாத அந்த சனி பகவான் 7 8 கூடையவன். மற்றவங்க சூழல், பார்ட்னர்ஸ், இந்த மறைமுக விஷயங்கள், எதிர்ப்புகள், அதற்குரியவன் வரான். அதனால தான் 60% இருக்கேன். நீங்களாம் வந்து நீங்களே ஏற்கனவே குழப்பவாதி. கண்டிப்பாக தீவிரமாக அந்த ஜெப தியானம் பண்ணிக்கணும். அஸ்ட்ரோமைன் தெரப்பி அன்புள்ளங்கள். மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணி மனசை சமநிலையில் வச்சுக்கிட்டாதான் நல்லது. இந்த 60% நன்மைகளை பார்க்க முடியும். ஏன்னா ராகு கேது பரவாயில்ல, 3ஆம் இடத்துல அந்த கேது இருக்கிறது சூப்பர். ஏன்னா கேது வந்து பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் போன்று வேலை பார்ப்பார். ஸோ அது உங்கள் முயற்சிகளில் ஓரளவு நன்மைகள் கிடைக்கும். அதனால தான் பாஸ் மார்க்கு மேலே ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் 60% போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த 3 இதையும் அனுசரித்து தான் நான் அந்த பலனை சொல்லியிருக்கேன். நீங்கள் சமநிலையில் இருந்துட்டு, ஏன்னா அந்த சூழல் சரியில்லை, குரோதி வருட அந்த பொது பலன்கள் நெகட்டிவாக வருதுன்னு இருக்கேன். எல்லாத்துலேயும் தோல்வி, பகை, விரோதம், கலகம், திருட்டு, திருடர்கள் மக்களை அவங்க டாமினேட் பண்ணுவாங்க, அப்படிலாம் பல இது உங்களுக்கு அந்த பலன்கள் வந்திருக்கிறதால நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் இந்த வருடம். அதனால தான் 60%. நீங்கள் வந்து ப்ராப்பராக சமநிலையில் வச்சுக்கலைன்னாக்கா 60% தீமைகள் அண்ட் எபோவ் அனுபவிக்கிற மாதிரி போயிடும். ரொம்ப கவனமாக இருந்துக்கணும், சமநிலையில் இருந்துக்கணும். நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இது ரொம்ப கரெக்டுன்னா செய்யணும். உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடாது. எதிராளி என்ன செய்கிறாங்களோ அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்கக்கூடாது. பதிலுக்கு பதிலில் பேசிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களை நீங்கள் இழப்பது போல் ஆகிடும். இந்த வருடம் சிக்கலாக போயிடும். ஏன்னா நீங்களே நிலையற்ற தன்மையுள்ள ஆள், அதுவும் வெரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய கோள். சனி பகவான் தான் இருக்கிறதுலையே அதிக 2.5 வருடம் எடுத்துக்குவார் ஒரு ராசியை. அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக அந்த சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு ராசியை கடக்க ஜஸ்ட்டு 2.25 நாள் தான். 2.25 நாளில் அடுத்த ராசி போயிடுவார். இப்படியே மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த ராஜா அண்டு மந்திரி, சேனாதிபதி, இந்த 3 பேருமே உங்களுக்கு ஆகாதவனாக வரான். சேனாதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குவார். அவன் உச்சமாக வேற இருக்கான். இருந்தாலும் 60% நன்மைகள் கொடுத்துருக்கேன்னாங்க. இந்த சமநிலையில் இருந்துட்டு பேராசையோடு செயல்படாமல் நம்ம செய்கிறதுல நம்மளுக்கு நன்மை கிடைக்குதோ பிறருக்கு நன்மை கிடைக்குதோ அது வந்து செகண்டரி தான். நம்மளுக்கோ பிறருக்கோ பிரச்சனை, கெடுதல், தீங்கு வராமல் இருந்துச்சுன்னாக்க செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா 60% நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியுங்க.
அடுத்து இந்த சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரோதி வருட பலன்கள் எத்தனை சதவீத நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு வெறும் 30% நன்மைகள் தாங்க வரப்போகுது. கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் சிம்மம் வரப்போகுது. வருது இந்த ஆண்டு குரோதி வருடம். ஆக்சுவலாக செவ்வாய் ராஜாவாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குகிறார். ரொம்ப சுகமாக மற்றவங்களை நம்பி ஒன்றெலாம் பெருமை புகழுக்காக ஏதாவதுலாம் செஞ்சிங்கன்னா அதெல்லாம் தேவையில்லாத பாதகங்களை பிரச்சனைகளை தான் உருவாக்கும். அண்டு மந்திரியாக வரக்கூடிய இந்த சனி பகவானும் கண்டகச்சனியாக இருந்து உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கார். எல்லாம் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக கீழே உள்ளவங்க நடந்துக்குவாங்க. தொண்டர்களாக இருக்கட்டும், வேலையாட்களாக இருக்கட்டும், கீழே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சபார்டினேட் அந்த ஸ்டாஃப் எல்லோருமே வித்தியாசமான. நீங்கள் ரொம்ப இந்த வருடம் ரொம்ப இந்த குரோதி வருடம் பொது பலன்கள் நெகட்டிவாக சொல்லியிருக்கேன் இல்லையா, கவனமாக இருக்கணும். அண்டு சுக்கிரன் அவர் சூப்பர் பரவாயில்ல, 3-10 கூடையமாக உச்சமாக இருக்கிறான். ஆனால் அவன் உச்சமாகிற இடம் தான் தப்பு, 8ஆம் இடத்துல. அப்போ என்ன நடக்குமோன்னு ஒரு பீதியிலேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு சமநிலையில் இருந்துட்டு ஒரு முயற்சிகள் பண்ணலைன்னாக்கா ரொம்ப சோர்ந்து போய், அதனால தான் 30% தான் நன்மைகள் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு வருட பலன்கள் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா மேஜர் கோள்களை பார்த்துட்டு தான் சொல்லணும். இப்போ அந்த குரு உங்களுக்கு அப்படி ஒரு பூர்வ புண்ணியாதிபதியாகவும் அண்டு பங்குதாரர்களுக்கு உரிய கோளாகவும் வரக்கூடியவன் 10ஆம் இடத்துல இருக்கான். அந்தஸ்து மரியாதை நீங்கள் நினச்சதை முடிக்கணும்னு நினச்சிட்டு போராடுறதெல்லாம் சற்று தடுமாற்றுறது. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது அந்த அளவுக்கு நன்மைகளை செய்யாது. பதவி பறிபோகும் அண்டு மரியாதை அந்தஸ்து குறையும், பதவியில் மாற்றம், வேலையில் மாற்றம், தொழிலில் அந்தஸ்து மரியாதைக்கு ஒரு கஷ்டம் வீழ்ச்சி இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல திசாபுத்தி இருந்தால் தப்பிச்சுக்கலாம், நான் சொல்கிறதால பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் எச்சரிக்கைக்கு எடுத்துக்கங்க. கடவுள் பக்தி இருந்தால் உங்களுக்கு பயம் வராது. 4 ஈகோவில் இருந்தால் தான் பயம் வரும். என்ன வேறு திட்டுவீங்க, இல்லாட்டி அதை சரியாக புரிஞ்சிக்குவீங்க. சரியாக எச்சரிக்கை கொடுத்துருக்கார், கவனமாக இருக்கணும்னு. அண்டு சனி பகவானும் கண்டகச்சனியாக இருப்பது அண்டு ராகு கேதுவும் நெகட்டிவாக இருக்கிறது. இந்த மேஜர் கோள்கள் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது. அண்டு ராஜாவாக மந்திரியாக அண்டு சேனாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் சனி சுக்கிரன் இவங்களும் பெரிய நல்ல ஆளுங்க இல்லை. உங்களுக்கு அந்த அளவுக்கு நன்மை செய்கிற ஸ்டேஜில் இல்லை. அதனால் ரொம்ப கவனமாக இந்த சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்கள் இந்த வருடத்தை கடக்கணும். நான் சொன்ன மாதிரியே நெகட்டிவ் சூழல் தான் வரும். சூழலுக்கு ஏற்றபடி நான் ஏதாவது பிகவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஃபீட்பேக்காக தப்பாக அவங்க செய்கிறாங்கன்ட்டு நீங்கள் செய்கிறது, புத்தி வேலை செய்யாமல் செய்கிறது, ஒரு சமநிலையில் இல்லாமல் செய்கிறது, இதெல்லாம் ஆபத்து. ஏன்னா இந்த குரோதி வருடத்துக்கே செவ்வாய் அதிபதியாக வர்றப்ப ஒரு சமநிலையில் இந்த ராஜயோகத்தில் அவர் செவ்வாயால் இருக்க முடியாது. உணர்ச்சி கொந்தளிப்பு, வேகம், அவருக்கு பிடிக்காத விஷயம் நடந்தாலே வெடுக்குன்னு பேசுகிறது, இதெல்லாம் தாக்கத்தை 12 ராசிக்கும் ஏற்படுத்தும். உங்களுக்கு ஆக்சுவலாக லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடிய அந்த சூரியனும் ரொம்ப அதிகார இது உள்ளவர். அவரும் பார்த்திங்கன்னா புத்தாண்டு அன்று நல்ல உச்சமாக வேற இருப்பாரா. கண்ணுமண்ணு தெரியாமல் கோவம் வரும், வேகம் கோவம்னு. அதனால தான் 30% போட்டிருக்கேன். இதே ரொம்ப சமநிலையில் பிகவ் பண்ணிட்டீங்கன்னா 30% நன்மைகள்ங்கிறதுக்கு பதிலாக அப்படியே உள்டாவாக 30% தான் தீமைகள், 70% நன்மைகளை பார்த்துடலாம். அப்படி ஒரு பெருந்தன்மையாக. ஏன்னா சூரியன் அப்படி ஒரு ஆன்மக்காரகன். இயற்கை பாவினாலும் இந்த ஒரு ஆன்மாவை புரிதல், அந்த ஆன்ம சாதனை, ஆன்மாவை புரிந்து கொள்வதற்கான பயிற்சி ஒரு செயல்பாடு செய்கிறது தான் அந்த ஆன்ம சாதனை. அதை பண்ணிங்கன்னா அப்படியே உள்டாவாக மாறிடும். 30% நன்மைகள் நான் கொடுத்தது 30% தீமைகளாகும். அப்படின்னா 70% நன்மைகள் வந்துடுற மாதிரி ஆகிடும். அடுத்து கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரோதி வருடம் எத்தனை சதவீத நன்மைகளை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்கள் இந்த குரோதி வருடத்தில் 95% நன்மைகளை 95% நன்மைகளை அடைய போகிறாங்கங்க. ஏன் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த சுக்கிரன் யோகாதிபதியாக வர்றவர் தான் சேனாதிபதியாக வரார்.
அண்டு இந்த செவ்வாய் சனி 2 பேருமே வந்து கொஞ்சம் முரண்பாடாக பண்ணுவாங்கன்னு அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி கொஞ்சம் புத்திசாலி, பைந்தாங்குழி. அதனால் அதிரடியாக ஏதாவது கண்டபடி செய்கிறத செய்ய மாட்டீங்க. காரியக்கார கில்லாடிகள்லாம் சொல்லியிருப்பேன் கன்னி லக்னம் கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு. அதனால் கவனமாக நீங்கள் அந்த செயல்பட்டு அப்படி ஒரு நேம் ஃபேமோடையே நீங்கள் ஜெயிக்க முடியும். குரு பகவானும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருந்து சூப்பராக இருக்கார், டபுள் ஓகேவாக இருக்கார். அதனால் மற்றவங்க சூழல் உங்கள் வித்தை திறமையெல்லாம் வெளிப்படும். உண்மையிலே நல்ல இது குரு பகவான் அப்படி ஒரு அந்த புகழ் மரியாதை அந்த ஒரு நன்மைகளை அபரிமிதமாக செய்ய போகிறார். அண்டு சனி பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கார். எதிரிகள் அஞ்சுவர், எதிரிக்கு மார்பில் ஆணிம்பாங்க. இந்த சனி பகவான் ஆக்சுவலாக உங்களுக்கு 5, 6 குடையவா, அப்படி ஒரு பூர்வ புண்ணியாதிபதி, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கார். அவர் தான் இங்கே மந்திரியாக வேற வரார். அதனால் சூப்பராக இருக்கும். ராஜா அந்த வேகம் கோவம் வர்றதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த பொதுவிலே உங்களுக்கு வராது, எதேச்சியாக வந்தால் கூட அது ஒரு ஒழுங்குக்கு வந்துடும். அண்டு செவ்வாய் மட்டும்தான் உங்களுக்கு ஆகாதவர், 3, 8 கூடையவனாக வந்து அவர் இருக்கிறதால கொஞ்சம் வெளிப்புணர்வு வச்சுக்கணும். அது ஒரு 5% அவர் தான் நான் இது பண்ணியிருக்கேன். பட்டு இந்த ராகு கேது ஆக்சுவலாக வந்து நெகட்டிவாக இருக்காங்க. வருட பலன்கள் சொல்லணுன்னாலே குரு பகவான், சனி பகவான் அண்டு ராகு கேது இந்த கோள்கள் தான் மையமாக வைக்கணும். குரு சூப்பர், சனி பகவானும் சூப்பர், 2 சூப்பர் வந்துடுது. அண்டு ராகு கேது சுமாராக இருக்கார், அதையும் பார்த்துக்கணும். அதில் தான் அந்த ஒரு 5% போடுறேன். பட்டு பெரிய அளவுக்கு இந்த ஆன்ம சாதனை பண்ணுறவங்களுக்கு இந்த கேது கெடுக்க மாட்டார். அப்படி ஒரு முன்னாடியே தெரிய வைப்பார். நீங்கள் பொதுவிலேயே புத்திசாலி, வர்றது தெரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு ஆன்ம சாதனையும் பண்ணுறப்ப கேது அங்கே இருக்கிறப்ப நல்ல பலிதமாகும். வர்றது முன்னாடியே தெரியும் உங்களுக்கு. ஒரு எச்சரிக்கையாக சூழலை, புதிய நபர்களை, மற்றவர்களை அழகாக டீல் பண்ணுவீங்க. காரியம் மிக சிறப்பாக முடியும். அதனால தான் 95% சொல்லியிருக்கேன். ஆனால் பொது பலன்கள் வந்து நெகட்டிவாக தான் வரும்ன்றிருக்கேன். ஏன்னா இந்த முரண்பாடு உள்ள கோள்கள் ராஜாவும் மந்திரியாகவும் வர்றதால தான் இந்த பிரச்சனை வருது. சேனாதிபதியாக உங்களுக்கு அந்த பூர்வ பாக்கியாதிபதி வர்றதால தான் தப்பிக்கலாம். இருந்தாலும் அந்த நெகட்டிவ் பலன்கள்லேருந்து நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு நீங்கள் செயல்படாமல் இருக்கிறதுக்கு ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா 95% எக்ஸலண்ட்டான பலன்களை அனுபவிக்க போகிறது கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்கள். இந்த குரோதி வருடத்தில் யாருக்கு எப்படியோ தெரியல, இவங்களுக்கு சூப்பர் சென்டமே போடணும். இந்த ராகு கேது சரியில்லைங்கிறதால தான் கொஞ்சம் ஒரு 5% தான் குறைச்சிருக்கேன். இருந்தாலும் விழிப்புணர்வு வச்சுக்கணும். சூழல்லாம் சரி இருக்காது, மற்றவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இவர் வித்தை திறமையை காட்டி ஒரு சூப்பர் பவராக மாறுவார். கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு உண்மையிலே இது பொற்காலம்ங்க, சூப்பராக இருக்கும். அடுத்து துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரோதி வருடம் எத்தனை சதவீத நன்மைகளை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு 75% நன்மைகளை அனுபவிக்கிற மாதிரி இருக்குங்க. சூப்பராக மிக சிறப்பாக இருக்குது. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வர்றவர் தான் சேனாதிபதியாக இருக்கிறார். என்ன தான் ராஜாவும் மந்திரியும் ஒரு மாதிரி குதர்க்கமாக ஒன்றுக்கு முரணாக செஞ்சாலும் நீங்கள் ஒரு அசுர குரு, அது ப்ராப்பராக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி லாபகரமாக பங்குதாரர்களை கெடுத்து கொள்ளாதபடி இணைத்து கொள்வது போல் அழகாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. தனக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை செய்கிற மாதிரி உங்களால் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு 75% நன்மைகள் கொடுத்துருக்கேன். பட் கோச்சார அடிப்படையில் இந்த குரு சனி அண்ட் ராகு கேது இதை வச்சு தான் மையமாக அந்த பலன்கள் வரும். இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா அஷ்டம குருவாக வருகிறார். அது அவ்வளவு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லணும். அதுக்காக நாட் ஓகே, டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா கெட்டவன் 6ஆம் இடத்ததிபதி 8ல் போய் உட்காரப்ப சூப்பர் விபரீத ராஜயோகம் ஏற்படும். கெட்டவன் கெட்டு போகிறப்ப நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி, ஏன்னா அந்த வருட பலன்கள் பொது பலன்கள் எல்லாம் கெட்டதாக வர்றதால நீங்கள் சமநிலையில் இருந்துட்டு நம்ம செய்யக்கூடியது, பேசக்கூடியது, நினைக்கக்கூடியது, எண்ணங்களாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், செயல்பாடாக இருக்கட்டும், நன்மை விளைவிப்பது போலவே தனக்கு மற்றவர்களுக்கு
நன்மை அளிப்பது போலவே நீங்கள் செயல்படுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த வருடம் 75% நன்மைகளை சூப்பராக அனுபவிக்க முடியுங்க. ஏன்னா அஷ்டம குரு பெருசாக உங்களை கெடுக்க மாட்டார். நல்ல பங்குதாரர்களை, ஒழுங்கான, நியாயமான, ஒழுக்கமான அந்த இவங்கெல்லாம் உங்களுக்கு வருவாங்க பார்ட்னர்ஸாக. நல்ல பங்குகள் கிடைக்கிற மாதிரிலாம் மாறிடும். அண்டு சனி பகவானும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறது சுமார் தான். இருந்தாலும் அவர் 4-5 குடையவராக வந்து ஆட்சியாக இருக்கிறது, பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கிறது சூப்பராக இருக்கும். இந்த வருடம் அதிர்ஷ்டமாக இருக்கும். நீங்கள் சோம்பேறியாக, மந்தமாக, டல்லாக, மூளை அவ்வளவா வேலை செய்யாமல், சோம்பேறியாக, அவ்வளவா தீவிரமாக வித்தை திறமையை காட்டி உழைக்காமல் ஏதாவது ரூட்டை போட்டால் கூட அதிர்ஷ்டத்தில் பெரிய ஆள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் 75% கன்னிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 95% கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 75%ன்னா சோம்பேறித்தனம் பிரச்சனைகளால் வரும், அறியாமையால் சிக்கலை நீங்கள் ஏற்படுத்திக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த சனி பகவான் மந்திரியாக வருகிறார். அப்படியே கொஞ்சம் மந்தத்தனம், ஒரு கெத்தில் வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்டு ராகு கேது அவங்க சூப்பராக இருக்காங்க. 6ஆம் இடத்துல அந்த ராகு இருக்கிறது எக்ஸலண்ட்டுங்க. பெரிய அளவுக்கு அதிரடி வெற்றிகள் இதெல்லாம் பண்ணுவீங்க. அதனால தான் 75% சொல்லியிருக்கேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த பொது பலன்கள் சரியில்லைங்கிறப்ப நல்ல ஆன்ம சாதனையை பண்ணிவிட்டு ஒரு சமநிலையில் நம்மளுடைய பிறருக்கு நம்மளுக்கு பெருசாக விளைவுகள், பக்க விளைவுகள், கெடுதல்கள் வராதபடி நீங்கள் செயல்பட்டீங்கன்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டமாகவும் பெரிய அளவுக்கு மறைமுக நன்மைகள். நீங்கள் உங்களுக்கு மேலோட்டமாக பார்த்தா கெடுதல் போல் இருக்கும், ஆனால் அது இன் ஃப்யூச்சர் பயங்கர பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த மாதிரி நன்மைகளை அனுபவிக்கிறதும் அதிரடியான முயற்சிகள், செயல்பாடுகள் மூலம் அப்படி ஒரு திருப்தியும் அனுபவிக்கலாம். அதுக்கு சமநிலையில் இருந்துட்டு பண்ணணும். அதிரடியே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஒரு சமநிலையில் அது வந்தால் நம்ம செய்கிறது கரெக்டுன்னு படுறப்ப அதிரடியாக வேகமாகவே செயல்படலாம். ஆனால் பெருசாக தீங்கு வராதபடி ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கணும். தெரியாமல் அடி விழுந்தால் கூட ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். இப்படி அதான் சமநிலைங்கிறது. அதிரடிங்கிறப்ப எப்படி சார் வரும்? நீங்கள் ஜப தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். துலா லக்னம் அண்டு துலாராசி என்பவங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. டிஸ்டிங்ஷனில் அவங்களுக்கு அதாவது 75% நன்மைகள்னு சொல்லியிருக்கேன். அடுத்து விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரோதி வருடம் எத்தனை சதவீத நன்மைகளை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் 80% நன்மைகளை அனுபவிக்க போகிறாங்கங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. டிஸ்டிங்ஷனை விட கூட வாங்கியிருக்கீங்க. சூப்பர். குரு பகவான் ஆக்சுவலாக எக்ஸலண்ட்டாக இருக்கார். டபுள் ஓகே, ஓகே ஓகே, நினச்சதெல்லாம் நடக்கும். நேம் ஃபேமோட நல்ல யாருக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல வந்து 5ஆம் இடத்துக்கு 7க்கு வர்றப்ப மனதிற்கு பிடித்த அத்தனையும் கிடைக்கும். அதான் நம்ம ஏற்கனவே பயிற்சிகள், இந்த குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் சொல்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மனதிற்கு பிடிச்சவங்க அமையிறது, காதல் வயப்படுறது அப்படிலாம் நான் சொல்லியிருப்பேன். நேம் ஃபேமெல்லாம் கிடைக்கும். இப்போது முடியாவிட்டால் எப்போதுலாம் சொல்லியிருப்பேன். அது ஞாபகம் வச்சுக்கேன். குரு பகவான் டபுள் ஓகேவாக இருக்கிறார். பூர்வ புண்ணியாதிபதி சூப்பரான பிளேஸில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க ரெடியாக இருக்கார். அண்டு சனி பகவான் பரவாயில்ல, ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதால் பரவாயில்லன்னு நான் சொல்கிறேன். இருந்தாலும் அவர் ஆட்சியாக இருக்கிறது, அவரே 3ஆம் இடத்ததிபதியாக இருக்கிறதால நீங்கள் சோர்வடையாமல், சோம்பேறித்தனம் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச வித்தையை காட்டி பண்ணணும். நீங்களாக வீக்காக நினைக்கக்கூடாது நம்மெல்லாம் அப்படின்னு. உங்களுக்கு தான் தெரியுமே நீங்கள் ஒரு மாதிரின்ட்டு. நீங்கள் ஆஃப் ஆக வேணாம். கடவுள் மேலே பாரத்தை போட்டு உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க. எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்கள் வித்தை திறமையை காட்டுங்க. உங்களுக்கு தயக்கம் இருக்கும், இது என்ன ஒர்க் அவுட் ஆகுமா, நல்லா இருக்குமா, ரிசல்ட்டு கிடைக்குமான்லாம் ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். இந்த சனி பகவான் ஆனால் குரு டபுள் ஓகேன்னு, சனி ஓகேன்னு தான் சொல்ல முடியும். அர்த்தாஷ்டம சனி ஆட்சியாக இருக்கிறார். அண்டு ராகு கேது ஓகே தான். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போலவே வேலை செய்யக்கூடிய அந்த கேது 11ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். பெரிய அளவுக்கு நீங்கள் குழம்பிக்கிட்டே செய்கிறதெல்லாம் கூட சூப்பராக நிறைவேறும். பேராசையான விஷயங்கள் கூட நடக்கும். உங்கள் செயல்பாடுகள் வழியாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு
பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் விருச்சிகத்துக்கு 80%. ஆனால் நோட் பண்ணிக்கங்க, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி தான் ராஜாவாக வருகிறார். மூடுமுட்டித்தனமாக டென்ஷனாக ஒரு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணாமல் சமநிலையில் இருக்கணும். உடல் வலிமை மன வலிமை இருக்குன்னா அப்படியே வலிமை உள்ள ஆள் குதிக்காது, சைலண்ட்டாக இருக்கும், பேசாமல் இருக்கும். அதுதான் வலிமை இல்லாத ஆள் தான் குதிக்கும். அதனால் நீங்கள் எப்படி இந்த சமநிலையை மெயின்டைன் பண்ண ஜப தியானம் பண்ணிக்கணும். அண்டு மந்திரியாக வரக்கூடிய சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிறது சூப்பர் தான். அண்டு யோகாதிபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் வலுக்கிறது தான் ரொம்ப சூப்பர். அதனால தான் 80%. இருந்தாலும் சேனாதிபதியாக சுக்கிரன் வர்றதால மற்றவங்க சூழலை இணைத்து கொண்டு நீங்கள் செயல்படுறப்ப தான் அபரிமிதமான நன்மைகள், நான் சொன்ன 80% நன்மைகள் அடைய முடியும். இந்த சேனாதிபதியான உங்களுக்கு ஒத்து வராத அந்த சுக்கிரன், அதாவது மற்றவங்க சூழல் அவங்களோட இணைந்து நாகரிகமாக பண்பாடாக பிஹேவ் பண்ணலன்னா நான் அந்த 80% நன்மைகள்னு சொன்னது அப்படியே மாற வாய்ப்பு உண்டு, ஜாக்கிரதை. அடுத்து தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரோதி வருடம் எத்தனை சதவீத நன்மைகளை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் 70% நன்மைகளை அனுபவிக்க போகிறாங்கங்க. ஏன் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு யோகாதிபதியாக பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் தான் ராஜாவாக வருகிறார். ஆனால் மந்திரியாக வருபவர் சரியில்லாதவராச்சே அப்படின்னு தோணும். ஆனால் அவர் சனி பகவான் கோச்சார ரீதியாக 3ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறது சூப்பர் உங்களுக்கு. அதனால தான் 70% போட்டிருக்கேன். பட் குரு பகவான் நாட் ஓகேவாக இருக்கார். உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அண்டு வித்தை திறமைக்குரியவர் 6ஆம் இடத்துல போய் மறைகிறார். அதனால தான் ஒரு 30% பலன்கள் உங்களுக்கு குறையுது. ஒரு 70% நன்மைகளை நீங்கள் அடைய முடியும். நான் முன்னமே சொல்லியிருக்கிற மாதிரி அந்த பொது பலன்களில் இந்த குரோதி வருட அந்த பொது பலன்கள் எல்லாம் கெட்டதாக இருக்குது. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரணான ஆட்கள் ஆட்சி செய்கிறப்ப அப்படி தான் ஆகும். அதாவது ராஜா அதிரடியான ஆள், மந்திரி அசமந்தம், அந்த அளவுக்கு திறமை இல்லாதவர், மூளை சரியாக வேலை செய்யாதவர், இப்படின்னாக்க என்ன ஆகும்? இதில் ஏதோ இந்த சேனாதிபதி ஒண்டி அவங்க என்னதான் உத்தரவுகள் கொடுத்தாலும் ஓரளவு அவர் நல்லது பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதால தான் தப்பிக்கும். இருந்தாலும் எல்லாம் நெகட்டிவ் பலன்களாக தான் இந்த வருட பலன்கள் கொடுத்துருப்பாங்க தமிழ் புத்தாண்டு பலன்களுக்கு. ஸோ இந்த தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி வீக்காக இருக்கிறதால உங்களுக்கு தாங்க ரொம்ப டேஞ்சர். நான் 70% நன்மைகள் வந்துருன்ட்டேன். எப்போ மனசு சமநிலையில் இருக்கிறப்ப தான், ஒழுங்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் இந்த ஆன்ம சாதனை பண்ணணும். எல்லோரும் அந்த அஸ்ட்ரோமைன் தெரப்பி அன்புள்ளங்கள் ஜப தியானத்தையும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு அந்த பக்தி யோகத்தில் கொஞ்சம் இறங்கிக்கணும், உங்களை மறந்து இருக்கணும். அப்போ தான் ஓரளவு நன்மைகளை பார்க்க முடியும். ஏன்னா சனி பகவான் டபுள் ஓகேவாக இருக்கிறார். அண்டு ராகு கேது அவங்களும் பாவிகள், அந்த கேந்திரங்களில் இருக்கிறது நல்லது தான், ஓகே அப்படிங்கிற ஸ்டேஜ். குரு பகவான் சரியில்லை அப்படின்ட்டு இருக்கா. அதனால தான் 30% குறைச்சிருக்கேன். சனி பகவான் தான் அவ்வளோ வெயிட்டை கொடுக்குறார். அவர் மந்திரியாக வர்றது, அவன் 3ஆம் இடத்ததிபதியாக வந்து ஆட்சியாக இருக்கிறது சூப்பர். உங்களுக்கு என்ன தான் விவரம் தெரிஞ்சாலும் சூழலுக்கு ஏற்றபடி ஒரு கெட்டவங்க வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் ஆர்கியூ இப்போ பொதுவில் அறிவாளிகள் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நைஸாக ஆஃப் ஆகிடுவீங்க, அது ரைட்டு. இருந்தாலும் நீங்கள் அறிவாளின்னு காட்டுறதுக்காக சில டைம் நம்மளை அறியாமல் அப்படி ஆர்கியூ பண்ணி அந்த லூசுத்தனத்தை வெளிப்படுத்துவோம். அது மாதிரி பண்ணக்கூடாது. அமைதியாக இருந்துட்டீங்க, மனசை சமநிலையில் வச்சுட்டிங்கன்னா 70% நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும். இல்லாட்டி இந்த மந்திரியாக வரக்கூடியவர் ஆட்சியாக இருக்கார் இல்லைங்களா, அது ராஜாட்டியே போய் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. ஏன்னா யோகாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். அவர் என்னதான் ஒரு மேலே உள்ளவங்க ஒரு ஆர்டர் பண்ணாலும் உடனே மறுத்து அது தவறுன்னு சொல்கிறத விட ஓகே அது மாதிரியே பண்ணிடலான்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு, பட் பண்ணுறப்ப இப்படிலாம் இது இருக்கணும், விளக்கம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ராஜான்னு அந்த போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு நிதானமாக செயல்படுறப்ப தான் நீங்கள் அறிவாளிங்கிறப்ப என்ன முட்டாள்தனமாக பேசுகிறார் ராஜா, அதாவது ராஜா இந்த சென்ஸு அதிகாரி மேலே உள்ளவங்க அப்படிலாம் படாருக்கிடாரெல்லாம் பிஹேவ் பண்ணிங்கன்னாக்கா சிக்கல். 70% நன்மைகள்னு சொன்னது அப்படியே உள்டாவாக மாறிடும்.
70% தீமைகளை அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அப்படி ஒரு அசட்டு தைரியம், குருட்டு தைரியம், அதன் மூலம் அறியாமை வெளிப்பட்டு சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிடும். இப்போ என்ன சார் சொல்ல வர்றீங்கன்னா, சமநிலையில் இருந்தால் கண்டிப்பாக தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் 70% நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும். அடுத்து மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரோதி வருடம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, அதாவது எத்தனை சதவீத நன்மைகளை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு 80% நன்மைகளை அவங்க அனுபவிக்க முடியுங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, 7.5 சனியில் வேற இருக்கோம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார். அண்டு சுக்கிரன் யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சேனாதிபதியாக வருகிறார். உங்கள் செயல்பாடுகளில் ஒரு விழிப்புணர்வு வந்துடும். குரு பகவான் டபுள் ஓகேவாகிறார், அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. சனி பகவான் என்னதான் பாதச்சனியாக இருந்தாலும் ஆட்சியாக இருப்பதால் சில கெடுதல்கள் வந்தாலும் அது நன்மைகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த தன்மை இருக்கும். அண்டு ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னா, ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது சூப்பரான பலன்களை உங்கள் முயற்சிகளில் பெரிய அளவுக்கு தகுதிக்கு மீறிய வெற்றிகள், நன்மைகள், அந்த புகழ், மரியாதை கிடைக்கிற மாதிரி அந்த கேதுவும் பண்ணிடுவாருங்க. அதனால தான் உங்களுக்கு 80% நன்மைகள்கிட்ட. ஆனால் நோட் பண்ணிக்கணும், உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி தான் ராஜாவாக அல்ல மந்திரியாக வருகிறார். ராஜா அப்படி ஒரு டென்ஷன் பார்ட்டி, வேகம் கோபம்னு உள்ள செவ்வாய். நீங்கள் அப்படி ஒரு மந்தத்தனம் இருக்கும். நீங்களும் சோம்பேறித்தனத்தை வெளிப்படுத்தாமல், ஏன்னா 7.5நாலே சோம்பேறித்தனத்தில் மந்தத்தனத்தில் அப்படியே விட்டுருவீங்க. அது மாதிரி இல்லாமல் இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது சனி பகவான் போல தான் வேலை பார்ப்பார். அதிரடியாக நீங்கள் இறங்கி பலவித முயற்சிகள், நூதன முயற்சிகள்லாம் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு 80% நன்மைகள் இருக்கும். அதை செய்கிறப்பையும் கண்ணு மண்ணு தெரியாமல் பண்ணக்கூடாது. ஏன்னா பொது பலன்களில் நான் நெகட்டிவான பலன்களையே சொல்லியிருக்கேன். ஏன்னா ராஜா மந்திரியாக வரக்கூடிய கோள்கள் அப்படி ஒரு ஒன்றுக்கு ஒன்று அப்படி ஒரு பகையான கோள்கள். அது ஒரு இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொன்னதை நீங்கள் கவனிச்சிக்கங்க. ஸோ அதனால் சமநிலையில் இருந்தீங்கன்னா தப்பிச்சிக்குவீங்க. குரு பகவான் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுப்பார். உங்கள் முயற்சிகளில் கொஞ்சம் அலைச்சல் இது இருந்தாலும் அப்படி ஒரு திருப்தியாக வரும். எதுவும் ஒரு விஷயம் ஈஸியாக கிடச்சிச்சின்னா உங்களுக்கு அது பெருசாக ஒரு திருப்தி வராது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அடையிறப்ப தான், அப்போ தான் நல்லாயிருக்கும். சும்மா ஒருத்தவங்க யாராவது ஓசியில் கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ ஒரு காய்கறியே பக்கத்து வீட்டில் விளைஞ்சிருக்குன்னு சும்மா கொடுத்தா அது சற்று அலட்சியமாக தான் பார்ப்பீங்க. இதே நீங்கள் ஒரு செடியை வச்சு அது வளர்ந்து அதுலேருந்து ஒரு காய் வருதுன்னாக்க எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். நம்ம உழைப்பு, நம்ம இது இருக்குன்னு அதை அனுபவிக்க முடியும். அதனால தான் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு 80% நன்மைகள் சொல்லியிருக்கேன். 7.5 சனியில் இருந்தால் கூட உங்களுக்கு சூப்பராக இருக்கும். தயவுசெய்து இந்த மனசை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் புத்தி மேம்படும், அதிர்ஷ்டங்கள் வரும், நினச்சது உங்களை அறியாமல் நடக்கும் சூப்பராக. அண்டு உங்கள் முயற்சிகளிலும் ஒரு புகழ், மரியாதை வர்ற மாதிரி ஒரு நூதன வெற்றி, அபரிமிதமான வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். என்ன இந்த சமநிலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மகர லக்னம் அண்ட் மகர ராசி அந்த வீட்டின் அதிபதி சனி பகவானாக இருந்தாலும் அந்த வீட்டில் தான் செவ்வாய் உச்சமாகிறார். அறியாமையால் கடும் கோபம், அதுதான் இந்த குரோதிக்கு சொல்லியிருப்பாங்க. கடும் கோபம், மறைமுக எதிர்ப்பு, மறைமுக விஷயங்கள், கோபம், கெட்டது, இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த குரோதம் அப்படின்னாலே. ஸோ அந்த செவ்வாய் வர்றதால நீங்கள் 80% நன்மைகள் நான் சொல்லியிருக்கேன்னா இந்த சமநிலையில் நான் ஏற்கனவே பல ராசிகளுக்கு சொன்ன மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள், பேச்சு, செயல்பாடுகள் நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை அளிக்கும்படியே இருக்கணும். அப்போ தான் இந்த 80% நன்மைகள் வரும். கொஞ்சம் மாறாக, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரணான கோள் ஆட்சி செய்ய போகிறார். ராஜாவாக செவ்வாய், மந்திரியாக சனிங்கிறதால தான் தவறி போய் கெடுதல் நடக்க வாய்ப்பு உண்டு. இந்த அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. 80% நன்மைகளை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா இந்த சூழல் மாறும். குரோதி வருடம் கெட்ட பலன்களாக சொன்னதால் அப்படியே உல்ட்டாவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மிகவும் கவனம் தேவை. அடுத்து கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரோதி வருடம்
என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, எத்தனை சதவீத நன்மைகளை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் 40% நன்மைகளை அனுபவிக்கிற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் சுமாராக இருக்குது. அது ஏன், எதனால் அப்படி சொல்கிறேன்னாக்கா, இந்த மேஜர் கோள்கள் கும்பம்ங்கிறது இப்போ ஆக்சுவலாக ஜென்ம சனியாக வேற இருக்குது. இந்த சனி பகவான் நாட் ஓகேவாக இருக்கிறார். அவர் தான் மந்திரியாக இருப்பது அண்டு இந்த ஆண்டுக்கு. அண்டு 3-10 கூடைய அந்த செவ்வாய் ராஜாவாக இருந்தாலும் அது முரணான கோள்களாக இருக்கிறதால தான் பொது பலன்கள் நெகட்டிவாக வருது. கெட்டதாக எல்லாம் உலக நடப்பும் இப்போ அந்த இண்டிவிஜுவல் ஹாராஸ்கோப்லேயும் நெகட்டிவாக தான் வரும். அந்த உணர்வுகள் என்ன முரணாக இருக்குன்னு இருக்கேன். இந்த இன்ட்ரொடக்ஷன் இதை வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக புரியும். குரு பகவான் நாட் ஓகேவாக இருக்கிறார். அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார். அண்டு சனி பகவானும் ஜென்ம சனியாக இருக்கிறார். 7.5 ஜென்ம சனியாக இருப்பது அதுவும் நெகட்டிவாக இருக்குது. அண்டு ராகு கேதுவும் 2-8 அது சர்ப்ப தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மேஜர் கோள்கள்லாம் நெகட்டிவாக இருக்கிறதால தான் உங்களுக்கு 40% நன்மைகள்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி மந்திரியாக வருவது, அவரும் ஆட்சியாக இருப்பது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதனால தான் சமாளிச்சிருவீங்க. அப்படிங்கிறதால தான் 40% ஜஸ்ட்டு பாஸு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனசில் சமநிலையை வச்சுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி கொந்தளிப்பில் பேசுறது. ஏன்னா 2ல் உள்ள ராகு அப்படி பேச வைப்பார். முரண்பாடாக பேசுறது, பகை விரோதம் வர்ற மாதிரி பிஹேவ் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். அண்டு அதனால் முறிவு பிரிவுன்னு வரும். சூழல் மற்றவர்கள் விலகி போவார்கள். சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவிலேயே பொது பலன்கள் சரியில்லைங்கிறப்ப உங்களுக்கும் அந்த சதவீதம் ரொம்ப கம்மியாக ஜஸ்ட் பாஸ் கொடுத்துருக்கேங்கிறப்ப மிக மிக அதிக விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய ராசியில் கும்பராசியும் வருகிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்மத்துக்கு அடுத்தது கும்பமும் வருது. சிம்மம் ரொம்ப டேஞ்சர்னு, இது பரவாயில்லைங்கிற ரேஞ்சு. இருந்தாலும் இவங்களும் கவனமாக இல்லைன்னா, ஏன்னா 60% தீமைகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். 40% நன்மைகள் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ கவனமாக மனசை சமநிலையில் வச்சுருந்தீங்கன்னா அவர் பார்த்துக்குவார். கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது. நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்குவீங்க. இல்லாட்டி இந்த குரோதி வருடம் சூழலும் சரி இருக்காது. நீங்களும் அறியாமையால் பிஹேவ் பண்ணீங்க அதிரடியாக. ஏன்னா செவ்வாய் 3-10 கூடையவனாக வரான். அசட்டு துணிச்சல். ஏன்னா சனி பகவான் வேறு ஆட்சியாக இருக்காரா, பார்த்துக்கோன்ட்டு இதையும் முயற்சி பண்ணி அந்தஸ்து மரியாதை சிக்கல் வர்ற மாதிரிலாம் பண்ணிடுவீங்க. சமநிலையில் இருந்தீங்கன்னா தப்பிச்சிக்குவீங்க. பாஸ் மார்க் வந்துடும். இதில் விழிப்புணர்வாக இருக்கணும். அல்லது அப்படியே உல்ட்டாவாக வரும். இதுவே நெகட்டிவ் தான், ஜஸ்ட்டு பாஸ் தான். அப்போ 60% தீமைகள் நடக்க போகுதுன்னு இருக்கேன். ஸோ விழிப்புணர்வோடு செயல்படுறப்ப கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் பெருசாக கவலைப்பட வேணாங்க. லக்னாதிபதி ராசி அதிபதி ஆட்சியாக இருக்கிறதால தப்பிச்சிக்குவாங்க. அண்டு சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறார் அந்த புத்தாண்டு அன்று. இருந்தாலும் அவனும் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குகிறான். ஏதோ கடைசியில் காப்பாற்றிடுவார் நெகட்டிவ் இல்லாமல். அதான் ஜஸ்ட்டு பாஸ் மார்க் போட்டிருக்கேன். இல்லாட்டி சிம்மத்துக்கு கொடுத்த மாதிரி ஃபெயில் மார்க் போடுற மாதிரி ஆயிருக்கும். அடுத்து மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரோதி வருடம் எத்தனை சதவீத நன்மைகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கு வெறுமனே 30% நன்மைகள் தாங்க வருது. கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அறிவாளி. ஆனால் உங்களுக்கு ஆகாதவர்கள் தான் இந்த குரோதி வருடத்தில் பதவி பொறுப்பேற்றுக்கிறாங்க. ராஜாவாக செவ்வாய் வர்றது நல்லது தானே சார் அப்படின்னா அவருக்கு லைட்டாக மோடு முட்டியாக இருக்கார். சிக்கல் வரும். அதுதான் பிரச்சனை. 2-9 கூடையவனாலும் எதிர்பாராமல் தான் டக்குன்னு நடக்கும். அதனால தான் நீங்களே சேஃப்டி ப்ளே பண்ணுற ஆளுங்கள்லாம் சொல்லியிருப்பேன். குரு பகவான்னா அறிவாளி, அதிரடியாக செயல்பட மாட்டார். ஒருத்தவன் அடிச்சிட்டான் திட்டான்னா திரும்ப திட்டுறது, திரும்ப அடிக்கிறது அறிவாளிகள் செய்ய மாட்டாங்க. நம்ம படிச்சிருக்கோம், அவன் அறிவு இல்லாமல் செஞ்சிட்டான்னு விலகுவார்கள். அது என்னதான் சுபக்கோளாக இருந்தாலும் அது சமநிலையில் இல்லைன்னாக்க சிக்கல் தான் வரும். செவ்வாய் அண்டு சனி பகவானும் விரயச்சனியாக உங்களுக்கு 7.5யோட விரயச்சனியாக இருப்பது. அண்டு குரு பகவானும் லக்னாதிபதி ராசி அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு ஸ்லாக்கியம் இல்லை. ஸோ மேஜர் கோள்களும் சரியில்லை. பொது பலன்களும் உங்களுக்கு
நெகட்டிவாக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று முரணான கோள்கள் பதவி பொறுப்புக்கு வராங்க, ராஜாவாகவும் மந்திரியாகவும். அப்போ எப்படி இருக்கும் ராஜ்யம்? மோசமாக தான் இருக்கும். ஏதோ சேனாதிபதி சுக்கிரன் ஓரளவு வலுக்கிறதால 3-8 கூடையவனாக வந்து உங்கள் லக்னத்திலேயே ராசியிலேயே உச்சமாக இருப்பது அது கொஞ்சம் ப்ளஸ்ஸுங்க. மற்றவங்க சூழல் முயற்சிகளில் மற்றவங்களையும் இணைத்து கொண்டு முறையாக பங்கு கொடுத்து ஏதோ பண்ணிங்கன்னா ஓரளவு பிழைச்சி தப்பிச்சிக்கலாம். இல்லாட்டி அது பாருங்கள், அதனால தான் 30% தான் நன்மைகள்ன்றிருக்கேன். கிட்டத்தட்ட ஃபெயில் மார்க் தான். சிம்மம் போலவே உங்களுக்கும் கொடுத்துருக்கேன். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் சிம்மம் அண்டு மீனம் வருது, அடுத்து கும்பம் வருது. அது புத்தாண்டு பலன்கள், அந்த வருட பலன்கள் இதுலேயே இந்த மேஜர் கோள்களுடைய இம்பேக்டு தான் அதிகமாக இருக்கும். குருவும் நாட் ஓகேவாக இருக்குது, சனியும் நாட் ஓகேவாக இருக்குது, ராகு கேதுவும் சர்ப்பதோஷத்தை கொடுத்து நாட் ஓகேவா, மற்றவங்க சூழல்லாம் நம்ப முடியாதபடி முறிவு பிரிவு சிக்கல்கள் வர்ற மாதிரியே இருக்கிறதால தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இது என்னதான் இருந்தாலும் கோச்சார பலன்கள் தான். நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இருந்தாலும் நான் அந்த ஆன்ம சாதனை பண்ணாதான், ஏன்னா பொது பலன்களே நெகட்டிவாக சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. மனசில் சமநிலையில் அப்படி வேலை பார்க்குற மாதிரி மனசு ஒருமுகப்படுறப்ப தான் ப்ராப்பராக ரியாக்ட் பண்ணுவீங்க. ப்ராப்பராக அது என்ன சொல்கிறது, ரியாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிக்கலாம். ரியாக்ஷன்னாக்கா அவங்க கொடுக்கறதுக்கு டக்குன்னு அவங்க பதிலுக்கு ரியாக்ட் பண்ணுறதுன்னு அது தப்பாக போயிடும். ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுற தன்மை வரும். பட்டு இந்த வருடம் கொஞ்சம் சுமாராக இருப்பதால் நீங்கள் அதீத விழிப்புணர்வோடு இந்த ஜெப தியானம் பண்ணிக்கங்க. அஸ்ட்ரோமைன் தரப்பு அன்புள்ளங்கள், மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணி மனசை சமநிலையில் வச்சுட்டிங்கன்னா பெருசாக கெடுதல் வராமல், அவன் அருள் இருந்துட்டால் கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது, அந்த தன்மை வந்துடும். அதனால் நெகட்டிவான பலன்கள் கொடுத்ததால் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. 30% தான் ஃபெயில் மார்க்குங்கிறதால நீங்கள் வீக்காக வேண்டிய அவசியம் இல்லை. எச்சரிக்கைக்கு எடுத்துக்கணும். நம்ம பண்ணுறது படி தான் கடவுள் பண்ணுவார். நம்ம நல்லவங்களாக இருந்தாக்கா கண்டிப்பாக நன்மையே வரும். நம்ம என்ன பிரபஞ்ச ரகசியமோ அதுதான். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பல பங்கு அதிகமாக நம்மள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணும். அதனால் இந்த வருடம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, ஏன்னா 2ஆம் இடத்ததிபதியாக செவ்வாய் வர்றது, பேரு புகழ் கிடைக்கும்ன்ட்டு ஏதாவது தப்பாக முடிவெடுக்கிறது, எடுத்தேன் கவுத்தேன் செய்கிறது, இதெல்லாம் செய்யாமல் மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோட மனசை சமநிலையில் வச்சுட்டு இருந்துட்டா பெரிய கெடுதல்கள் இல்லாமல் ஓரளவு நன்மைகளை அனுபவிக்கிற மாதிரி போயிடும். நன்றி அன்புள்ளங்களே. இப்போ 12 ராசிகளுக்கும் என்ன ஒரு இந்த சதவீதம் எந்தவித நன்மைகள் கிடைக்குங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பலன்கள்லாம் வந்துங்க இந்த கோள்கள் நிலையை வச்சுட்டு நம்ம சொல்லுறது, அதுவும் கோச்சார ரீதியாகங்கிறப்ப ஒரு 25% ஆவரேஜாக ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 20 to 30% தான் அதுக்கு. இது தசா புத்தி பிறப்பு ஜாதக அடிப்படையில் உள்ளது தான் ஒரு 75%க்கு ஒர்க் அவுட் ஆகும். அதை மனசில் வச்சுட்டு இதை ஒரு விழிப்புணர்வுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த புத்தாண்டில் குரோதி வருடம் என்னதான் சூழல் சரியில்லை, ராஜா மந்திரி இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று முரணான கோள்களாக இருந்து சூழல் சரியில்லைன்னாலும் நம்ம மனசை சமநிலையில் வச்சுட்டு வேலை பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு மிக சிறப்பாக அமையும். என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை அஸ்ட்ரோமைன் தரப்பு அன்புள்ளங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.